எதுக்கு வந்தீங்க கோயிலுக்கு? இன்றைக்கு எதுக்கு நீ கோயிலுக்கு வந்தீங்க? உங்க காரியமாவா கர்த்தர் காரியமாவா? யார் அப்படியா? அது எப்படி கர்த்தர் காரியமா வந்திருப்பீங்க? உங்க காரியத்துக்கு வந்தீங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? இன்றைக்கு அபிஷேகிக்க மாட்டாரா? இன்னைக்கு தொட மாட்டாரா? இன்னைக்கு கண்ணீரை தொடைக்க மாட்டாரா? இன்னைக்கு கடன் பிரச்சனை தீராதா? என் பாரம் தீராதா? அப்படி சொல்லத்தானே ஆராதிக்கவே செய்றீங்க. ஆராதனை அப்படி வந்துச்சு. கர்த்தர் இங்க இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், உங்களுக்கு இப்ப கார் தருவார். அப்படிலாம் இன்னும் சவுண்ட ஆராதிப்பீங்க. உங்களுக்கு வீடு தருவார். உங்க ஆசீர்வாதமா சொல்ல சொல்ல உங்க ஆராதனை சவுண்டு. சர்ச்சுக்கு எதுக்கே வரணும்? நம்ம காரியமா, நம்ம ஆசீர்வாதத்துக்காக, நம்ம சுகத்துக்காக, நம்ம பலனுக்காக, நம்ம பரலோகம் போறதுக்காக. யாருமே கர்த்தருடைய காரியத்துக்கு வரல. ஆனால் தரிசனத்தை கண்ட ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, என் காரியமா யாருப்பா போவா? அடுத்த வாரம் கோயிலுக்கு வர மாட்டீங்க. ஆண்டவருக்கு என்ன வேணும் தெரியுமா? நாம் நினச்சிக்கிட்டே இருக்கோம், என் காரியம் நடக்கணும், என் காரியம் நடக்கணும். என் பிள்ளை பாஸ் பண்ணிட்டான்னா 1000 ரூபா காணிக்க, ஃபெயில் ஆகிட்டாலும் என்ன நடக்கும் தெரியாது. இன்னைக்கு சிலர் எழுதுறாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள், உங்களுக்கு காரியம் நடக்கும். 10,000 ரூபாய் பொருத்தனை பண்ணுங்கள், 1 அடி நிலத்துக்காக பொருத்தனை பண்ணுங்கள், ஆலயத்துக்காக பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். எதுக்கு? உன் காரியம் நடக்கிறதுக்கு. உன் காரியம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் லஞ்சம் கொடுக்குறீங்க. 10 லட்சம் ரூபாய் வேலை நடக்கிறதுக்கு ஆண்டவருக்கு 10,000 ரூபாய் லஞ்சம். எல்லாமே எதனுடைய அடிப்படையில்னா நம்முடைய சுயத்தினுடைய அடிப்படையில். ஆனா தேவ சத்தம் என்ன கேட்கும்னு கேட்டீங்கன்னா, என் காரியமா யார் போவார்?